வணக்கம் சார். அதாவது அந்த இரண்டாவது முறையாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் இந்த முன்பினை கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் ஏற்கனவே கடந்த வாரம் தாக்கல் செய்த முன்பினை தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த சூழலில் மீண்டும் இந்த முன்பினை மனுவை தாக்கல் செய்துள்ளார். கடந்த முறை கூறிய அதே கோரிக்கைகள் தான் கூறியுள்ளார். அதாவது எங்களுக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவோம், நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவோம். எனவே எங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும். நாங்கள் ஒரு அரசியல் கட்சியின் பொதுச் செயலாளராக இருப்பதால் முன்பினை வழங்கி உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறியுள்ளார். என்ன அடிப்படையில் இப்போ சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் இல்லாம மீண்டும் அதே நீதிமன்றத்தில் வருமா? அதை பற்றி விளக்கமா சொல்லுங்க. இப்ப என்ன மாற்றம் வந்திருக்கு? என்ன அடிப்படையில் இப்ப அங்க முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க? அதாவது அந்த வழக்கு விசாரணை கடந்த வாரம் அந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு அது தொடக்க நிலையில் இருந்தது. தற்பொழுது அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தொடங்கி உள்ளது. எனவே தொடங்கியுள்ள நிலையில் இரண்டாவது முறையாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர்கள் மனு தாக்கல் செய்யலாம். எனவே அதன் அடிப்படையில் விசாரணை ஆரம்பகட்ட நிலையில் இருப்பதால் தான் முன்பினை மனு தள்ளுபடி செய்யப்பட்டது கடந்த முறை. எனவே தற்பொழுது அந்த விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் மேலும் உச்ச நீதிமன்றமும் அந்த சிறப்பு புலனாய்வுக்கு விசாரணை குறித்து எந்த விதமான தகவலும் கூறாத நிலையில் தொடர வேண்டும் என்ற இந்த சூழலில் அந்த முன்பினை கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு வருகிற திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு பட்டியலிடப்படும்.